Because of the speak of the hazardous poisonous insecticides and pesticides and fungicides, and also by the utilization of the chemical fertilizer, honeybees are killing, honeybees are destroying. ரசாயன உரத்தினாலும் நச்சுத்தன்மை உள்ள பூச்சிக்கொல்லிகளாலும் இந்த தேனீக்கள் அழிந்து வருகின்றன. And natural balance is totally deviated. இயற்கை மாறுபட்டு விட்டது, அழிந்து விட்டது. In any case, all farmers will decide to utilize honey. All the honeybees will be killed because they will collect honey and their houses will be destroyed. இவ்வாறு விவசாயிகள் அனைவரும் தேனை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் தேனீ இனமே அழிந்துவிடும். So to utilize honey is a mahapapam. இதனால் தான் நீங்கள் தேனை உபயோகப்படுத்தவே கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாகும். God sent first the honeybee, then they sent human being on the earth. இறைவன் முதலில் தேனீக்களையே இந்த உலகத்தில் படைத்தான். அதன் பிறகு மனிதன் இந்த உலகத்தில் தோன்றினான். So don't utilize any honey for eating purpose or in agricultural purpose at any cost. எனவே தேனை நீங்கள் உணவுக்கு கூட உபயோகப்படுத்தக்கூடாது, விவசாயத்திற்கு உபயோகப்படுத்தவே கூடாது. White sugar is a slow poison. வெள்ளை சர்க்கரை ஒரு விஷமாகும். The white sugar creates so many health problems in the human body. வெள்ளை சர்க்கரையானது பல வகையான நோய்களை உருவாக்க வல்லது. So white sugar also not to be utilized. வெள்ளை சர்க்கரையும் நீங்கள் உபயோகப்படுத்தவே கூடாது. But natural jaggery is the best. Natural jaggery is the best. எனவேதான் இயற்கை வெல்லமே சிறந்ததாகும். There are 3 types of the jaggery. 3 வகையான வெல்லம் உள்ளது. The black color jaggery is the best because it is totally 100% natural jaggery. கருப்பு வெல்லமே சிறந்ததாகும். இதுவே 100% இயற்கையானதாகும். If it is not possible to get available the black color jaggery, okay, you can utilize red color jaggery. கருப்பு வெல்லம் கிடைக்க பெறாவிடில் நீங்கள் சிகப்பு வெல்லத்தையும் உபயோகப்படுத்தலாம். Or yellowish color jaggery. இல்லை என்றால் நீங்கள் மஞ்சள் நிறமுடைய வெல்லத்தையும் உபயோகப்படுத்தலாம். And at last I came to the conclusion that with 10 kg of the deshi cow dung with 200 liters of water, 1 kg jaggery is enough, or 1 kg sweet fruit pulp is enough, or 4 liter sugarcane juice is enough, or 10 kg cut down pieces of the sugarcane is enough. எனவே நான் கடைசியில் என்ன முடிவுக்கு வந்தேன் என்றால் 10 கிலோ சாணத்தில் 1 கிலோ கருப்பான நிறமுள்ள இயற்கை வெல்லத்தை உபயோகப்படுத்தினால் போதும். 2 கிலோ அளவிலான இனிப்பு சுவையுள்ள பழக்கூழினை உபயோகப்படுத்தினால் போதும். 10 கிலோ அளவிலான சிறு சிறு துண்டங்களாக நறுக்கிய கரும்பை உபயோகப்படுத்தினால் போதும் என்பதை நான் முடிவு செய்தேன். When I utilize jaggery and sweet in specific quantity of 1 kg and with 200 liter and 10 kg of the deshi cow dung, after 48 hours I got miracle result. நான் இவ்வாறு 1 கிலோ அளவிலான வெல்லத்தையும் 2 கிலோ அளவிலான இனிப்பு பழக்கூழினையும் 10 கிலோ அளவிலான கரும்புகளை சிறு துண்டங்களாக வெட்டிய கரும்பினையும் 200 லிட்டர் நீரில் கலந்து 48 மணி நேரம் விட்டு பார்த்தேன். அப்பொழுது அற்புதங்கள் நிகழ்ந்தன. When you start the fermentation process, இவ்வாறு within 20 minutes cell division is takes place. Within 20 minutes cell is divided. இவ்வாறு நீங்கள் கலந்தவுடன் 10 கிலோ சாணத்துடன் 200 லிட்டர் நீரில் கலந்தவுடன் நொதிக்கும் தன்மை ஆரம்பிக்கின்றன. 20 நிமிடங்களில் அணுக்கள் பிரிதல் ஆரம்பித்து விடுகின்றன. That means since the fermentation starts, within 20 minutes you will get double count. That means 60 lakh crore beneficial to microorganisms. இவ்வாறாக நொதிக்கும் தன்மை ஆரம்பித்துவிடன் 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் 2 மடங்காக பல்கி பெறுகின்றன. இவ்வாறாக பெருகுவதன் மூலம் 60 லட்சம் கோடி அளவிலான நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றன. In 40 minutes you will get 120 lakh crore count. 40 நிமிஷங்களில் 120 லட்சம் கோடி அளவிலான நுண்ணுயிர்கள் பெருகுகின்றன. And
within 48 hours, uncountable Vijay Bhatkar supercomputer will be stopped. 48 மணி நேரத்தில் எண்ணில் அடங்காத நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இவற்றை ஒரு கணினியால் கூட கணிக்கவே முடியாது எவ்வளவு எண்ணிக்கை உள்ளது என்று. But during this process, I have increased the count in uncountable count, no doubt. But again, there was a big problem which was standing in front of me, and that was how we can supply the energy to this variable count of microorganisms. நான் இவ்வாறாக நொதிக்கும் தன்மையை ஆரம்பித்து விட்டேன். நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையும் பல மடங்காக பெருக்கிவிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனை எழுந்தது என்றால், இவ்வாறு பல மடங்காக பெருகிய நுண்ணுயிர்களுக்கு உணவை எவ்வாறு கொடுப்பது, அவற்றை உயிரோடு எவ்வாறு வைப்பது என்ற பிரச்சனை என் முன்னே எழுந்தது. Because when the activities of the microorganisms start, they want energy. Without energy, they can't activate. So energy is the main source. And there was a problem, how to supply the energy. நொதிக்கும் தன்மையை ஆரம்பித்துதான் விட்டேன். இவை பல்மடங்காக பெருகிவிட்டன நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள். ஆனால் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு, இந்த நுண்ணுயிர்கள் உயிர் வாழ்வதற்கு சக்தி தேவைப்படும். அதை எவ்வாறு நான் கொடுக்க வேண்டும் என்பதை நான் சிந்தித்து பார்த்தேன். Then I found one scientific truth, that the protein is the best source of the energy. உடனே நான் என்ன ஒரு அடிப்படை அறிவியல் உண்மை என்ன என்பதை பார்த்தேன். இவற்றிற்கு சக்தி தர வேண்டும் என்றால் புரதச்சத்தை நான் தர வேண்டும் என்பதை கண்டுபிடித்தேன். And the pulses is the best source of the protein. இந்த புரதச்சத்துக்கு முக்கியமானது பருப்பு வகைகள் ஆகும். 1 gram of the pulses is having 9 kilocalorie energy. 1 கிராம் அளவிலான பருப்பிலிருந்து 9 கிலோ கேலரி அளவிலான சக்தி, புரத சக்தி. 1 gram protein, 1 gram protein is having 9 kilocalorie energy. 1 கிராம் பருப்பிலிருந்து 1 கிராம் புரதச்சத்திலிருந்து 9 கிலோ கேலரி அளவிலான சக்தி கிடைக்கின்றது. But 1 gram carbohydrate is having only 4 kilocalorie energy. ஆனால் 1 கிராம் கார்போஹைட்ரேட்டிலிருந்து 4 கிலோ கேலரி அளவிலான சக்தி மட்டுமே கிடைக்கின்றது. And cereals and millets are having carbohydrate, not protein. சிறுதானியங்களில் கார்போஹைட்ரேட் மட்டுமே உள்ளது, புரதச்சத்து இல்லை. So I thought, why we are not going to utilize the pulses flour? It is the best source of the protein and calorie energy. எனவே நான் என்ன முடிவு செய்தேன் என்றால், புரத சக்தியே இந்த நுண்ணுயிர்களுக்கு சக்தியை கொடுக்கும் என்று முடிவு செய்து கொண்டேன். And then I started my trials with the variable quantity of the pulses flour. எனவே நான் என்ன செய்தேன் என்றால், இந்த புரதச்சத்தை தரக்கூடிய பருப்பு வகைகளை எடுத்துக்கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டேன். I utilized all pulses like green gram, black gram, cowpea, bengal gram, pigeon pea, beans, and drumstick, glycidia. All pulses we have utilized. Osgram, even what are the pulses we have? Soybean, groundnut also. And last I came on the conclusion that the soybean flour and the groundnut flour should not be utilized. முடிவில் நான் என்ன முடிவு செய்தேன் என்றால், பருப்பு வகைகளில் கடலை, சோயா, தட்டைப்பயிர், உளுந்து, துவரை, பாசிப்பயிர், கொள்ளு போன்ற எல்லாவற்றையும் பல்வேறு அளவுகளில் எடுத்து ஆய்வு செய்தேன். இதில் நான் முடிவு செய்தது என்ன என்றால், சோயா மற்றும் வேர்க்கடலையை உபயோகிக்க கூடாது என்று முடிவு செய்தேன். Because soybean and groundnut has a maximum quantity of the oil, and that oil is very dangerous for the respiration of the microorganisms, and so it is not necessary or not to be utilized with soybean or groundnut flour. ஏனென்றால் சோயாவிலும் கடலையிலும் எண்ணெய் அதிகமாக உள்ளது. இந்த எண்ணெய் என்ன செய்யும் என்றால், இந்த நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் சுவாசிக்க தேவையான பிராணவாயுவை தடுத்துவிடும். எனவேதான் இதை இவ்விரண்டையும் உபயோகப்படுத்தவே கூடாது. The best result has been given by the alsandi, that means cowpea,
What is called cowpea in Tamil? தட்டப்பை. சிறந்தது என்னவென்றால், அதாவது இந்த புரதச்சத்தில் சிறந்தது என்னவென்றால் தட்டப்பயிரே ஆகும். Bengal gram, கடலை பருப்பு, pigeon pea, துவரை, black gram, உளுந்து, and horse gram. கொள்ளு, இவை அனைத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். And when I have taken the variable quantity 1 kg up to 10 kg and class, I found that 1 kg is enough. நான் இந்த அனைத்து பருப்பு வகைகளையும் வேறு வேறு அளவில் எடுத்து உபயோகப்படுத்தி பார்த்தேன். 1 முதல் 10 கிலோ அளவில். முடிவில் என்ன முடிவு செய்தேன் என்றால், 1 கிலோ அளவிலான இந்த பருப்பு வகைகளை உபயோகப்படுத்தினாலே போதுமானது. At last I found very beautiful preparation, and that I have given the name Jivamrutam. நாட்டு மாட்டின் சாணம், 200 லிட்டர் தண்ணீர், இந்த பருப்பு வகைகள் எல்லாவற்றையும் கலந்து, இனிப்பு சுவை அனைத்தையும் கலந்து நொதிக்க வைப்பதன் மூலம் நான் உருவாக்கினேன். அதன் பெயர் ஜீவாமிர்தமாகும். What is called Jivamrutam in Tamil language? ஜீவாமிர்தம். உயிரமுதம். உயிரமுதம். Jiv means living being. Jiv means living being. Including human being, including all living beings are living beings. Jiv. Amrutam. Do you know Amrutam? Who has taken the Amrutam? Who has taken? Anybody? Nobody? But that Amrutam you are taking. தினம் உங்களுக்கு அமிர்தம் கிடைக்குது இல்ல? Sharab Amrutam, no? டாஸ்மாக். Okay. Who are taking that Amrutam? Please up there. டாஸ்மாக். तस्मात. सब लोग को समझ में आता है. ये तस्मात लेने वाले कौन कौन है? हाथ उठाइए. नहीं उठाएंगे, ताकत हिम्मत नहीं है. ठीक है. இந்த டாஸ்மாக் போறவங்க எல்லாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். தைரியம் இருந்தா. एक भी नहीं है. ये खड़े हुए. யாரையுமே காணோம். आप खड़े हुए. Okay. Okay. This keep quiet. Be silent. Jivamrutam, that word is utilized in entire world. Maybe Asian country, maybe African, maybe Latin American country, maybe Asian countries. What are the terms I have given? They are utilizing as it is. They are not converting in their languages. Even European languages also, they are utilizing Jivamrutam, Garajivamrutam, Bijamrutam. Nobody is converting in their languages. So we have to utilize as it is. Jivamrutam, Jivamrutam. நான் என்ன இந்த கலவைக்கு என்ன பெயர் வைத்தேனோ, ஜீவாமிர்தம் என்ற பெயரை வைத்தேன். இந்த பெயரை ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் இவை அனைத்தையும் ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் இதே பெயரிலேயே அவர்களும் உபயோகப்படுத்தி வருகின்றார்கள். Write down how to prepare Jivamrutam. ஜீவாமிர்தம் தயாரிப்பது எப்படி என்பதை எழுதிக் கொள்ளுங்கள். How to prepare Jivamrutam? Write down. Take the notes. Everybody has the notebook and pens also, the hands also. Please utilize. Cow urine 5 to 10 liter. Deshi cow, not Videshi. 10 years animal. Yes, not. Only Deshi cow. நீர் 200 லிட்டர். பசு கோமியம், நாட்டு பசுமாட்டின் கோமியம் 5 முதல் 10 லிட்டர். இதில் மிக அபாயகரமான பிராணியான ஜெர்சி மற்றும் ஹோல்ஸ்டைன் மாடுகளின் கோமியத்தை உபயோகப்படுத்தவே கூடாது. Deshi cow urine 5 to 10 liter. Maybe variable quantity you can take, but make the availability.
5 முதல் 10 லிட்டர் உபயோகப்படுத்தினால் போதும். எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கின்றதோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்துங்கள். குறைந்தபட்சம் 5 லிட்டர், அதிகபட்சம் 10 லிட்டர். Not the Pasu Sanam, up to kg, 10 kg of the Deshi cow dung, நாட்டு பசுமாட்டின் சாணம் 10 கிலோ. then pulses flour, 1 kg. That is besan. What is called in Tamil language? கடலை மாவு. Kadale mav. Kadale mav. Not mao. Mav. பருப்பு வகைகளின் மாவு 1 கிலோ. பேசன்ங்கிறது கடலை மாவு. Kadale mav. सब ये तो Mau, 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 மாவு mau. M-A-U. MAVU. Huh? MAVU. M-A-V-U. Mau, mau. V for victory. B. Mau. Mau, kadle mau. Okay. kadle निकाल दिया. हाँ, mau. Okay. हाँ, जागरी को क्या कहते हैं? बेल्लम 1 kg. Vellam. In Kannada it is called Bella. In Telugu, Bellam. And in Tamil, Vellam. Okay. வெல்லம் 1 கிலோ. இயற்கை வெல்லம், முடிந்த அளவில் கருமை நிறமான இயற்கை வெல்லம். And 1 handful soil from the bund. ஒரு கைப்பிடி அளவு வரப்பு மண். ஒரு கைப்பிடி அளவு வரப்பு மண், இல்லாவிட்டால் காடுகளில் உள்ள மண். Again, I will repeat. Please check mark whether it is correct or not. 200 liters of the water. Panni. Okay. Then Deshi cow urine 5 to 10 liters. 1 Deshi cow gives on average 2 liters per day, the urine. 1 bullock gives 3 liters urine per day. And 1 Yamduta means buffalo, gives 5 liters urine per day, on average. நாட்டு பசுமாட்டின் கோமியத்தை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். நாட்டு பசுமாடு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் அளவிலான கோமியத்தை கொடுக்கின்றது. காளை மாடு 3 லிட்டரும், எருமை மாடு 5 லிட்டர் அளவிலான கோமியத்தை ஒரு நாளைக்கு கொடுக்கின்றது. If you have Deshi bullocks, okay, you can utilize 5 kg Deshi cow dung, half the Deshi cow urine and half the Deshi bullock urine, but not alone Deshi bullock urine. காளை மாட்டின் கோமியத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஆனால் முற்றிலுமாக, அதாவது குறைந்தபட்சம் 5 லிட்டர் கோமியம் தேவைப்படுகின்றது. அதற்காக முற்றிலும் காளை மாட்டின் கோமியத்தை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. 2.5 லிட்டர் காளை மாட்டின் கோமியத்தையும் 2.5 லிட்டர் நாட்டு பசுமாட்டின் கோமியத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். If possible, don't utilize the urine of the buffalo and the Holstein, also not at all. முடிந்த வரையில் காளை மாட்டின் கோமியத்தையும் ஜெர்சி மற்றும் ஹோல்ஸ்டைன் என்ற மாட்டின் கோமியத்தையும் உபயோகப்படுத்த வேண்டாம். You can utilize human urine also. Human urine.
நம்முடைய சிறுநீரை கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம். And God has sent the human being as a human, those who are vegetarian. கடவுள் நம்மை சைவ உணவை சாப்பிடுவனாகவே படைத்துள்ளான். நம்மை இந்த உலகில் சைவ உணவு வகைகளை சாப்பிடுபவனாகவே படைத்தான். God has created human being as a 100% pure vegetarian. I challenge medical science, they have to prove that human being is a non-vegetarian animal. They have to prove. I challenge openly. கூடிய வரையில் 100% கடவுள் நம்மை சைவ உணவை சாப்பிடுவனாகவே படைத்தான். நான் சவால் விடுகின்றேன் மருத்துவர்களுக்கு என்னவென்றால் அசைவ உணவை சாப்பிடவே கூடாது. 100% நாம் சைவ உணவை மட்டுமே ஏற்க வேண்டும். This is the desire of the God, that humans should be a vegetarian. கடவுள் நம்மை சைவ உணவை சாப்பிடுவதற்கு மட்டுமே படைத்துள்ளான். That means those who are vegetarian, they are following the God. யாரெல்லாம் சைவ உணவை சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் கடவுளை பின்பற்றுகின்றார்கள். They are spiritual. அவர்கள் ஆன்மீகவாதிகள். And those who are not vegetarian, they are not human beings, they are rakshasas. யாரெல்லாம் அசைவ உணவை சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் ராட்சசர்கள். Excluding these people. இந்த அரங்கில் இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ராட்சசர்கள். Who are the rakshasas? Please up the hands. Who are the rakshasas? அசைவ உணவை சாப்பிடும் ராட்சசர்கள் யார்? கையை தூக்குங்கள். Yella. You have no right to enter in the temples. You have no right. You have no right to pray the God. You have no right. Because you are not human being. You are not human being. இவ்வாறான ராட்சசர்கள் கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபடவே கூடாது. நீங்கள் கோவில்கள் உள்ளே செல்லவே கூடாது. உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. Okay. Let us start. I took 10 liter urine. Then we have to take 10 kg of the deshi cow dung. Before we proceed further, it is very difficult to collect the cow urine because we have to get up early morning 5 and it is not possible because we are the relative of the Kumbhakarnas. இந்த ஜீவாமிர்தம் தயாரிப்பதற்கு 5 முதல் 10 லிட்டர் கோமியம் தேவைப்படுகின்றது. ஆனால் இவ்வாறு கோமியத்தை சேகரிப்பது கடுமையான வேலை என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் காலையில் எழுந்து கொள்ள வேண்டும். காலையில் எழுந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கும்பகர்ணன் போல் நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் காலையில் எழுந்து கொள்ள முடியாது உங்களால். So, where there is a Goshala, cow pen, the floor should be prepared by means of the cement concrete. Slope should be backside. There should be one trench on the backside, and all the slope should be concentrated in one corner, and there should be one cement tank, so that all the urine will be automatically accumulated in the tank. நீங்கள் மாட்டு கொட்டகையை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்றால் அதன் தரை சிமெண்டினால் அமைக்க வேண்டும். அந்த தரை எவ்வாறு அமைய வேண்டும் என்றால் மேலிருந்து கீழாக அதனை சரிவுடன் அமைக்க வேண்டும். அவ்வாறு சரிவுடன் அமைக்கும் பொழுது கோமியமானது வழிந்து கீழே செல்லும். அந்த முனையில் ஒரு நீள் குழியை அமைத்து அதன் முனையில் ஒரு டேங்கினை கட்டி வைத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கோமியம் சென்று அதில் சேகரிக்கப்படும். In your villages, there are laborers not having any land. They are agricultural laborers, but they have a deshi cow. They have deshi cow. உங்கள் கிராமங்களில் விவசாய வேலையாட்கள் இருப்பார்கள். அவர்களிடம் நிலம் இருக்காது. ஆனால் நாட்டு பசுமாடுகள் அவர்களிடம் இருக்கக்கூடும். Their children are learning in the schools, but they have no purchasing power to purchase the books
and uniform also. ஏனென்றால் அவர்கள் பொருளாதார நிலைமை மிக மோசமாக இருக்கும். அவர்கள் குழந்தைகள் படிப்பதற்கு புத்தகம் கூட அவர்களால் வாங்க இயலாத நிலைமையில் அவர்கள் இருப்பார்கள். You give the offer to the children of the labor that I will give the money to you. Only you have to collect the urine of your cow. அந்த வேலையாட்களின் குழந்தைகளின் புத்தகங்கள் வாங்குவதற்கு நாம் பண உதவி செய்ய முடியும், பணம் கொடுக்க முடியும். அவ்வாறு நான் கொடுத்தால் நீங்கள் எனக்கு நாட்டு பசுமாட்டின் கோமியத்தை சேகரித்து கொடுங்கள் என்ற ஒரு ஏற்பாட்டினை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். Give him one bucket or a basket. He will get up early morning 4. He will wait. When it will be get up, when will it get up? And as the cow will be get up, you will take the urine and you will supply. You have to give 5 rupees per liter. That means this is the social work you can do. Children will purchase the uniform and books also, and they can learn very easily. இவ்வாறு பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள இந்த வேலையாட்களிடம் நீங்கள் ஒரு பக்கெட்டை கொடுத்து விடுங்கள். அவர் என்ன செய்வார் என்றால் காலையில் துரிதமாக எழுந்து இந்த கோமியத்தை சேகரித்து வைத்துக் கொள்வார். இந்த கோமியத்திற்கு நீங்கள் 1 லிட்டருக்கு 5 ரூபாய் அளவில் கொடுங்கள். இவ்வாறு கொடுப்பது ஒரு சமூக சேவையாகும். ஏனென்றால் அவர் தன் குழந்தைகளை படிக்க வைக்க முடியும், புத்தகங்கள் வாங்க முடியும், சீருடைகளும் வாங்க முடியும். இந்த கோமியத்தை வைத்து நீங்கள் ஜீவாமிர்தத்தை செய்யலாம். We have started urine banks also with the help of the self-help group, women's self-help group. They are collecting the urine, they are purchasing urine by 5 rupees per liter, and they are accumulating the big tanks, and the farmers are purchasing that urine with the 10 rupees per liter. That means self-help group is getting 5 rupees. நாங்கள் என்ன செய்தோம் என்றால் மகளிர் சுய உதவி குழுக்களை நாங்கள் ஏற்படுத்தினோம். அந்த சுய உதவி குழுக்கள் இந்த கோமியத்தை சென்று சேகரிக்கின்றன. இந்த வேலையாட்களிடமிருந்து கோமியத்தை சேகரிக்கின்றன. அவர்கள் 1 லிட்டருக்கு 5 ரூபாய் கொடுத்து சேகரிக்கின்றார்கள். இதை விவசாயிகள் 10 ரூபாய் 1 லிட்டருக்கு கொடுத்து வாங்கி உபயோகிக்கின்றார்கள். Don't utilize the urine and cow dung of Jesse Ulstein because I have tried well and there is no result of the Jesse Ulstein urine and dung. No result at all. ஜெர்சி மற்றும் ஹோல்ஸ்டைன் மாடுகளின் கோமியத்தை நீங்கள் உபயோகிக்கவே கூடாது. நான் அவற்றை உபயோகித்து பார்த்தேன். அதை வைத்து சிறந்த முறையில் நுண்ணுயிர்களை பெருக்க இயலாது. We have to take only 10 kg cow dung. That means one basket, the bamboo basket is enough 10 kg. Not to be take the utilize of the balance, it is not necessary. Take the weight. மூங்கில் கூடைகளில் நீங்கள் இந்த 10 கிலோ அளவிலான சாணத்தை ஒரு மூங்கில் கூடை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் தோராயமாக 10 கிலோ சாணத்தை அதில் இட்டு உபயோகப்படுத்துங்கள். இதற்காக தராசுகளை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. If you have deshi bullocks, okay, you can utilize 5 kg dung of the deshi cow and 5 kg dung of the bullock, but not alone the dung of the bullock. காளை மாட்டின் சாணத்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் முழுவதுமாக 10 கிலோ முழுவதுமாக நீங்கள் இந்த காளை மாட்டின் சாணத்தை நீங்கள் உபயோகப்படுத்தாதீர்கள். குறைந்தபட்சம் 5 கிலோ நாட்டு பசுமாட்டின் சாணம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். Then we have to take the 1 kg jaggery vellum or 1 kg sweet fruit pulp or 4 liter of the sugarcane juice or 10 kg cut down pieces of the sugarcane plant. இதன் பிறகு நீங்கள் 1 கிலோ அளவிலான இயற்கை வெல்லம், 1 கிலோ அளவிலான இனிப்பு பழக்கூழ், 4 லிட்டர் அளவிலான கரும்பு சாறு அல்லது 10 கிலோ அளவிலான கரும்புகளை சிறு துண்டங்களாக நறுக்கி உபயோகப்படுத்தலாம். 1 கிலோ வெல்லம், 1 கிலோ இனிப்பு பழக்கூழ், 4 லிட்டர் கரும்பு சாறு அல்லது 10 கிலோ அளவிலான கரும்பினை சிறு துண்டுகளாக நறுக்கி ஜீவாமிர்தம் தயாரிக்க உபயோகப்படுத்தலாம். Only you have to dibble 1 seed of the papaya, you will get 100 papaya. ஒரே ஒரு விதையை, பப்பாளி விதையை நீங்கள் நட்டுவிட்டீர்கள் என்றால் நூற்றுக்கணக்கான பழங்கள் அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். Or you can utilize
the ripened fruit of the banana, you can utilize sapota, you can eat any kahwa also, which are the ripened and sweet fruit you can utilize. எந்த ஒரு இனிப்பு பழக்கூழையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். நன்கு பழுத்த வாழைப்பழமாக கூட இருக்கலாம், நன்றாக பழுத்த சப்போட்டாவாகவும் இருக்கலாம், அல்லது கொய்யா பழமாகவும் இருக்கலாம். இதை நீங்கள் 1 கிலோ அளவில் மட்டுமே உபயோகப்படுத்தினால் போதுமானது. So you have to raise the sweet fruit trees in your home or your campus so that you can get the pulp in your home. It is not necessary to purchase from the market. நீங்கள் வீடுகளிலேயே இந்த பழ மரங்களை வளர்த்து பயன்பெறலாம். இதை நீங்கள் சந்தையில் சென்று வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. Natural jaggery is the best medicine. இயற்கை வெல்லமானது ஒரு சிறந்த மருந்தாகும் மனிதனுக்கு. Natural jaggery is prepared by that sugarcane which is produced in zero budget natural farming. இயற்கை வெல்லத்தை எவ்வாறு தயாரிக்க முடியும் என்றால், எந்த கரும்பை நீங்கள் செலவில்லாத ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையின் மூலம் சாகுபடி செய்கின்றீர்களோ அந்த கரும்பிலிருந்து இயற்கை வெல்லத்தை தயாரிக்க முடியும். And in jaggery manufacturing process there is no utilization of any chemical citrus powder, only the bhindi rus juice is utilized. இந்த கரும்பு Ladies finger, wild ladies finger juice. இந்த கரும்பு சாற்றிலிருந்து நீங்கள் வெல்லத்தை தயாரிக்கலாம். அவ்வாறு வெல்லம் தயாரிக்கும் பொழுது எந்த ஒரு ரசாயனத்தையும் நீங்கள் உபயோகிக்கவே கூடாது. காடுகளில் வளரக்கூடிய ஒரு வகையான வெண்டை செடி உள்ளது. இந்த வெண்டை செடியை எடுத்து அந்த தண்டினை நன்றாக அரைத்து அந்த கூழினை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி இந்த இயற்கை வெல்லத்தை நீங்கள் தயாரிக்க வேண்டும். If anybody will eat chemically grown sugar or chemically grown jaggery, they will suffer definitely by diabetes. யாரெல்லாம் இந்த ரசாயன முறைப்படி தயாரிக்கப்பட்ட வெல்லத்தை உபயோகிக்கின்றார்களோ அவர்களுக்கு நீரிழிவு நோய் வருவது உறுதியாகும். But if they will eat the naturally grown jaggery, if they are suffering by diabetes, the diabetes will be recovered. ஆனால் இயற்கை வெல்லத்தை, இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வெல்லத்தை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு நீரிழிவு நோய் வராது, வந்தாலும் தீர்ந்துவிடும். It is better to utilize naturally grown jaggery. எனவே நீங்கள் இயற்கை வெல்லத்தை மட்டும், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வெல்லத்தை மட்டுமே உபயோகப்படுத்துங்கள். And we can prepare jaggery in your home. It is not necessary to go to the factory. Not necessary. It is a very easy task. It is preparation. இந்த வெல்லத்தை நீங்கள் மிக எளிய முறையில் வீடுகளிலேயே தயாரிக்கலாம். இதற்காக பெரிய தொழிற்சாலைக்கோ அல்லது கொப்பரையை போட்டோ நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. If your irrigation facility, okay, you can take 5 guntha in corner, 1 guntha of the sugarcane by zero budget natural farming system. You will get the jaggery in home, or sugarcane juice also you can get in home. வீடுகளிலேயே உங்களுக்கு நீர் வசதி நிச்சயமாக இருக்கும். அங்கு ஒரு சிறிய அளவிலான நிலங்களை, ஒரு பகுதியை ஒதுக்கிவிட்டு அந்த பகுதியில் நீங்கள் கரும்பினை நட்டுவிடுங்கள், சாகுபடி செய்யுங்கள். அதிலிருந்தே உங்களுக்கு கரும்பு சாறும் கிடைத்துவிடும். அந்த சாறிலிருந்து நீங்கள் இயற்கை வெல்லத்தையும் நீங்கள் தயாரித்துக் கொள்ளலாம். If you know the machine or to crush the sugarcane and to get available the juice, okay, you can utilize 10 kg cut down pieces of the plant of the sugarcane. Small pieces, cut down small pieces of the sugarcane plants. உங்களுக்கு இந்த கரும்பை வெட்டக்கூடிய அமைப்பு இருக்குமானால் 10 கிலோ அளவிலான கரும்பினை எடுத்துக்கொண்டு சிறு துண்டுகளாக அதை வெட்டி உபயோகப்படுத்தலாம். And if you have no jaggery is available, if there is no sugarcane is available, there is no sweet fruit is available, and no your sugar plants is available, okay, you can utilize without any cost the sweet speeches of the politician, 1 liter, 1 kg. Sweet speeches of the politician. You can utilize. This is free of cost. You can get free of cost. உங்களிடம் இயற்கை வெல்லமும் கிடையாது,
கரும்பும் கிடையாது, இனிப்பு சுவையுடைய பழங்களும் கிடையாது. இவ்வாறு எதுவுமே இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பகுதிகளில் இருக்கும் அரசியல்வாதியை பிடித்து கொண்டு வந்து அவர்களை வைத்து இந்த ஜீவாமிர்தத்தை தயாரித்துக் கொள்ளலாம். அவர்கள் அதிக அளவில் உங்கள் பகுதியில் காணப்படுவார்கள். Okay. Then you have to take 1 kg of the pulses flour. That means mahu. 1 kg. It is not necessary to purchase from the market. We have to produce the pulses as intercrop in your main crop. We will discuss tomorrow how to take the pulses intercrop in your main crops. புரதச்சத்திற்காக இந்த ஏதானும் ஒரு பருப்பு வகைகளில் மாவு தேவைப்படும் என்பதை நாம் பார்த்தோம். இந்த பருப்பு வகைகளையும் நீங்கள் வெளி சந்தையிலிருந்து வாங்கவே வேண்டாம். அதை எவ்வாறு நாம் உற்பத்தி செய்வது என்பதை நாளைக்கு பார்க்கலாம். முதன்மை பயிருக்கு ஊடு பயிராக இந்த பருப்பு வகைகளை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். எவ்வாறு என்பதை நாம் நாளை பார்ப்போம். And you have to take 1 handful soil from the bund. Bund means the boundary of neighbor and our farm. That is called border. Vaga border. Yeah. Or handful soil from the forest. இதன் பிறகு ஒரு கைப்பிடி அளவு நம் நிலத்தின் வரப்புகளில் காணப்படும் மண் அல்லது காடுகளில் உள்ள மண்ணை உபயோகப்படுத்த வேண்டும். Since course and course of the year, all the visible, invisible, identified, unidentified species of the microorganisms are existed and acting in the bund soil or in the forest soil. பல கோடி வருஷங்களாக நம் கண்ணால் பார்க்கக்கூடிய அல்ல பார்க்க முடியாத நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நன்மை செய்கின்ற நுண்ணுயிர்கள் அனைத்துமே இந்த வரப்பு மண்ணில் காணப்படுகின்றன. When you take 1 handful, 50 grams of the soil from the bund or the forest, you are introducing in your soil the all species of the visible, invisible of the microorganisms. ஒரு கைப்பிடி வரப்பு மண் 50 கிராம் அளவில் இருக்கும். காடுகளில் சென்று ஒரு கைப்பிடி மண்ணை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தாலும் 50 கிராம் அளவில் இருக்கும். இதில் பல கோடி அளவிலான எல்லா விதமான நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் இதில் அடங்கி காணப்படுகின்றன. Because we have killed the microorganism in our soil by means of the chemical and organic farming. ஏனென்றால் நம் நிலத்தில் ரசாயன உரம் இட்டு நாம் பயிர் செய்ததால் நன்மை செய்யும் அனைத்து நுண்ணுயிர்களையும் நாம் அழித்தே விட்டோம். How much maximum species of the microorganism we can introduce in our soil, the biodiversity of the microorganism will be increased. எவ்வளவு பல ரகங்களான நுண்ணுயிர்களை நாம் உபயோகப்படுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு பல்லுயிர் பெருக்கம் நம் நிலத்தில் காணப்படும். And how much maximum biodiversity of the microorganism we can create in the soil, we will get multiple production because it is straight relation with the biodiversity with the production. இவ்வாறாக பல்லுயிர் பெருக்கம் உருவாக்கப்படுவதன் மூலம் நம் மண்ணில் பல ரகங்களிலான நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் காணப்படும். நம் நிலத்தில் எவ்வளவு அதிகமாக பல ரகங்கள் பல்லுயிர்கள் காணப்படுகின்றனோ அந்த அளவிற்கு உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். When you take 1 handful soil from the bund of forest, you are taking all visible and invisible microorganism species and we are multiplying Jivamruta, and when you utilize Jivamruta, biodiversity of the microfauna is totally increased in the soil and we will get benefits. ஒரே ஒரு கைப்பிடி மண் அளவினை எடுத்து 50 கிராம் மண் அளவினை எடுத்து வரப்பு மண்ணை எடுத்து நீங்கள் ஜீவாமிர்தத்தை உபயோகப்படுத்தும் பொழுது இந்த நுண்ணுயிர்களானது பல கோடிகளாக பெருகி பல்லுயிர்களாக பெருகி உங்கள் மண்ணில் இடப்படுகின்றன. இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் மகசூல் அதிகரிக்கும். It's okay? Yes. Okay. Are you understand? Write down. Then stir it well clockwise by the wooden stick. இந்த ஜீவாமிர்த கலவையை நன்றாக கலக்கி விடவும். கடிகாரம் எந்த திசையில் சுற்றுகின்றதோ அந்த திசையில் இவற்றை கலக்கிவிட வேண்டும்.
clockwise. It is the universal direction, clockwise. கடிகாரம் எந்த திசையில் சுற்றுகின்றதோ அந்த திசையில் நீங்கள் இந்த ஜீவாமிர்த கலவையை சுற்ற வேண்டும், கலக்க வேண்டும். We walk around the temple clockwise, not anti-clockwise, because it is the universal direction. நாம் கோயில்களுக்கு சென்று கடவுளை வழிபடும் பொழுது கூட கடிகாரம் என்ற திசையில் சுற்றுகின்றதோ அதே திசையில் தான் நாம் சுற்றி வருகின்றோம். Entire universe is traveling clockwise, not anti-clockwise. எல்லா கிரகங்களும் கூட சூரியனை கடிகாரம் எந்த திசையில் சுற்றுகின்றதோ அதே திசையில் தான் சுற்றுகின்றன. When you steer clockwise, positive forces are created. When you steer anti-clockwise, negative forces are created. இவ்வாறு நீங்கள் கடிகாரம் சுற்றும் திசையில் கலக்கும் பொழுது ஆக்கப்பூர்வமான சக்தி கிடைக்கின்றது. கடிகாரத்தின் எதிர் திசையில் நீங்கள் கலக்கும் பொழுது ஆக்கப்பூர்வமான சக்தி கிடைக்க பெறுவதில்லை. We want positive forces, we do not want negative forces. நமக்கு ஆக்கப்பூர்வமான சக்தி அவசியம், அழிவுக்கு உண்டான சக்தி தேவை கிடையாது. So it is better to steer it clockwise. அதனாலேயே கடிகாரம் எந்த திசையில் சுற்றுகின்றதோ அந்த திசையிலேயே நீங்கள் ஜீவாமிர்த கலவையை கலக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். Keep in the shadow. இந்த ஜீவாமிர்த கலவையை நிழலில் மட்டுமே வைக்க வேண்டும். Cover the gunny bag. சாக்கினால் இந்த ஜீவாமிர்த கலவையை மூட வேண்டும். gunny bag को क्या कहते हैं? சாக்கு, கோணி, கோணியில Body. Jivamritam should not be exposed by the sunlight and rainwater. இந்த ஜீவாமிர்த கரைசலை சூரிய வெளிச்சத்திற்கோ அல்லது மழை நீரிலேயோ நீங்கள் வெளிப்படுத்தவே கூடாது. சூரிய வெளிச்சம் படவே கூடாது. Still as when it will dissolve, stop. Otherwise use continuous for day and night. Not necessary. Within 5 minutes it will be dissolved. இந்த ஜீவாமிர்த கலவையை மேல்புறத்தில் கடினமான சில பொருள்கள் இருக்கும். அவற்றை நீங்கள் நன்றாக கலக்கி விடுவதன் மூலம் அது கீழே அமிழ்ந்துவிடும். எவ்வளவு நேரம் கலக்க வேண்டும் என்றால் இந்த மேலுள்ள கசடுகள் பொருட்கள் எல்லாம் கீழே செல்லும் வரை அதை கலக்கினால் போதுமானது. Keep the Jivamritam for fermentation for 48 hours minimum. இந்த ஜீவாமிர்த கலவை முழுவதுமாக நொதிப்பதற்கு 48 மணி நேரங்கள் தேவைப்படும். எனவே 48 மணி நேரம் இந்த கரைசலை சூரிய வெளிச்சம் படாத நிழலில் சாக்கு அல்லது கோணியை வைத்து மூடி பாதுகாப்பாக வையுங்கள். In cold season, when the temperature is cooled down below 12 degrees centigrade, then we have to ferment for 4 days because the process is very low. குளிர்காலத்தில் வெப்பமானது 12 டிகிரி சென்டிகிரேடுக்கு கீழே செல்லும் பொழுது நொதிக்கும் தன்மையின் வேகம் குறைந்து காணப்படுகின்றது. அதனால் நீங்கள் குளிர்காலத்தில் 48 மணி நேரத்தை விட அதிக நேரம் தேவைப்படுகின்றது நொதிப்பவை முழு நேரம் அடைவதற்கு. And in Tamil Nadu there is no cold, no problem. Yeah, I am not very sweater. There is a fan in the room. No cold at all. But you go to Amravati, Nagpur, you will see you can't walk. There is a 5 degree, 4 degree, 6 degrees. தமிழ்நாட்டில் குளிர்கால பருவகாலம் கிடையவே கிடையாது என்பது நன்றாகவே தெரியும். இங்கு 28 டிகிரி சென்டிகிரேடுக்கு கீழே போவதே இல்லை, ஸ்வெட்டர் தேவைப்படுவதே இல்லை. ஆனால் அமராவதி அல்லது நாக்பூர் சென்றீர்கள் என்றால் தற்பொழுது அங்கே 5 டிகிரி சென்டிகிரேட் காணப்படுகின்றது. Okay. Then we have to keep for 48 hours. If there is cold, double 4 days. After that, you have to stir it for 1 minute evening and morning per day. குளிர்காலத்தில் 2 மடங்கு தேவைப்படுகின்றது. அதாவது நொதிப்பதற்கு 96 மணி நேரம் அல்லது 4 நாட்கள் தேவைப்படும். இந்த 4 நாட்களும் இந்த ஜீவாமிர்த கரைசலை காலை மற்றும் மாலையை நன்றாக கடிகாரமுள் எந்த திசையில் சுற்றுகின்றதோ அந்த திசையில் நீங்கள் நன்றாக கலக்கி விடுங்கள். 2 நாட்கள் வெயில் பிரதேசங்களில், குளிர்காலத்தில் 4 நாட்கள் இந்த நொதிப்பதற்கு ஜீவாமிர்த கரைசலுக்கு தேவைப்படும்.
After every stirring process, you have to cover by the gunny bag. You will. இவ்வாறு இந்த ஜீவாமிர்த கரைசலை கலக்கி விட்ட பின்பு சாக்கு அல்லது கோணியின் மூலம் இதை நன்றாக மூடி வைப்பது அவசியம். Gunny bag is a porous bag, and during fermentation, small quantity of the hazardous gases, like just like carbon monoxide, carbon dioxide, ammonia, methane are emitted. And then these gases should be evaporated into the atmosphere. For that purpose, we have to take the porous gunny bag. ஏன் இந்த சாக்கு அல்லது கோணிப்பை தேவைப்படுகிறது என்றால் இதில் சிறிய துளை காணப்படுகின்றது. ஜீவாமிர்தம் நொதிக்கும் தன்மையின் பொழுது சில வாயுக்கள் வெளியேறுகின்றன. கரியமில வாயு, கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன், அமோனியா போன்ற வாயுக்கள் இந்த ஜீவாமிர்த கரைசலிலிருந்து வெளிப்படுகின்றன. இந்த கரைசல் காற்றில் சென்று கலப்பது மிக அவசியம். எனவேதான் இதை நான் கோணி அல்லது சாக்குப்பையின் மூலம் மூட வேண்டும் என்று சொல்கின்றேன். And after 48 hours, ஜீவாமிர்தம் will be ready for utilization. 48 மணி நேரத்திற்கு பின்பு இந்த ஜீவாமிர்த கரைசல் தயாராகும். After preparation, you can utilize ஜீவாமிர்தம் up to 7 days to 14 days also. இவ்வாறு ஜீவாமிர்த கரைசலை தயாரித்த பின்பு இதை நீங்கள் 7 முதல் 14 நாட்கள் வைத்து உங்கள் நிலங்களில் உபயோகப்படுத்தலாம். When ஜீவாமிர்தம் will give bad smell, stop the utilization. जब दुर्गंध आती है तो उसको रोकना है. இந்த ஜீவாமிர்தத்திலிருந்து ஒரு தவறான வாடை அல்லது வரும் நாற்றம் எடுக்கும். இவ்வாறு நாற்றம் வரும் பொழுது இந்த ஜீவாமிர்த கரைசல் உபயோகப்படுத்துவதை நிறுத்திவிடுங்கள். Up to 14 days it will give the best smell. 14 நாட்கள் இதன் காலாவதியாகும். 14 நாட்கள் வரை நீங்கள் இந்த ஜீவாமிர்த கரைசலை உபயோகப்படுத்தலாம். Jivamrutam can be prepared in barrel. Barrel means drum. 200 liter barrel or plastic drum or cement concrete tank also you can utilize. இந்த ஜீவாமிர்தத்தை நீங்கள் 200 லிட்டர் கொள்ளளவு உள்ள பிளாஸ்டிக் ட்ரம்மிலும் தயாரிக்கலாம் அல்லது சிமெண்ட் கான்கிரீட்டால் ஆன டேங்குகளிலும் நீங்கள் தயாரிக்கலாம். You can utilize. It is better to utilize earthen vessel. மண்பானையும் நீங்கள் ஜீவாமிர்த கரைசலை தயாரிப்பதற்கு உபயோகப்படுத்தலாம். If you have your account in the Swiss bank, you can utilize the golden tank also. உங்களிடம் நிறைய பணம் இருந்தால் தங்கத்தில் ஆன பாத்திரத்தை கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம். I heard that there are so many accounts from Tamil Nadu in the Swiss bank. Okay. தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேருக்கு ஸ்விஸ் வங்கிகளில் பணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அவர்கள் எல்லோரும் தங்கத்திலான பாத்திரத்தை உபயோகப்படுத்தலாம். But don't utilize the copper vessel. Don't utilize the copper vessel. ஆனால் தாமிரத்திலான காப்பர் பாத்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தவே கூடாது. Okay. Now how to utilize Jivamrutam? It's okay. Everybody. Any problem in the preparation? No problem? No problem is a big problem. Because if there is no problem, there is no risk. Okay. எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதாங்க ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது.